எமிலி தனது கனவு வேலையை தேடி சிகாகோவிலிருந்து பாரிஸுக்கு சென்ற ஒரு வருடத்திற்கு பிறகு அவர் ஒரு குறிப்பிடத்தக்க வாழ்க்கை மாற்றத்தை அனுபவித்தார். பாரிஸ் வாழ்க்கை வழங்கும் சாகசங்கள் மற்றும் எதிர்பாராத திருப்பங்களை அவள் தொடர்ந்து அனுபவித்து வருவதால் எமிலி தனது விசுவாசம் வேலையிலும் காதல் வாழ்க்கையிலும் எங்கு இருக்கிறது என்பதையும் அந்த முடிவுகள் பிரான்சில் அவளுடைய எதிர்காலத்திற்கு என்ன அர்த்தம் என்பதையும் தீர்மானிக்க வேண்டும். முரண்பாடாக பாரிஸில் உள்ள எமிலியின் சீசன் 3 இன் 7வது எபிசோடில் ஹவ் டு லூஸ் எ டிசைனரை 10 டேஸ் என்ற தலைப்பில் கேட் ஹட்சன் மற்றும் மேத்யூ மெக்கோனாகே ஆகியோர் நன்கு அறியப்பட்ட 2003 திரைப்படமான ஹவ் டு லூஸ் எ கையின் 10 டேஸில் நடித்தனர். 10வது அத்தியாயத்தின் முடிவில் ஒருவரை எப்படி மனதை இழக்கச் செய்வது என்பதற்கு இந்த நிகழ்ச்சி ஒரு உருவகமாக செயல்படுகிறது. இந்த நிகழ்ச்சியை நாங்கள் வணங்குகிறோம், வெறுக்கிறோம். 3வது முயற்சி தோல்வியடைந்தாலும் தொடர்கிறது. ஆல்ஃபியின் ஈடுபாட்டிற்கு முன் எமிலி தனது காதல் வாழ்க்கையை எவ்வாறு கையாள்வது என்பதில் குழப்பமாக இருந்தாள். சூடான சமையல்காரர் காமில் மற்றும் கேப்ரியல் இன்னும் ஒன்றாக இருக்கிறார்கள் என்பது உண்மையா? எமிலி மற்றும் கேப்ரியல் வாழ்க்கையில் அவர்கள் மிக முக்கியமான விஷயங்கள் அல்ல என்ற எண்ணம் ஆல்ஃபி மற்றும் கமில் தொடர்கிறது. இருப்பினும் அவர்களின் பாதைகள் எப்போதாவது கடந்து சென்றாலும் தேர்வு வேலை மற்றும் ஒருவருக்கொருவர் இடையே உள்ளது. 2ஆம் சீசனில் துணை கதாபாத்திரங்கள் சிறப்பாக செயல்பட்டன, மேலும் ஒவ்வொரு 2வது காட்சியிலும் அவர்கள் தங்கள் உறவுகளை பற்றி விவாதிக்க முடிந்தது. மக்களே, வேலை வாழ்க்கை நல்லிணக்கம் என்ன ஆனது? எமிலி பளபளக்கும் கவசம் அணிந்த மாவீரரை போல அடியெடுத்து வைக்கிறார், ஏனென்றால் வேலை மிகவும் அருவருப்பானதாக மாறிவிட்டது. அவள் ஒரு ஆசிரியரின் செல்லப்பிள்ளை போல் செயல்படுகிறாள், மேலும் ஜூலியன் எரிச்சலடைய தொடங்கும் அளவுக்கு அறிவாளி. எமிலி எங்கு சென்றாலும் சிரமங்களை சந்திக்க வேண்டியிருந்தது. துரதிருஷ்டவசமாக அந்த பெண் புரிந்து கொள்ள மாட்டார் மற்றும் அறியாமை மற்றும் பாணியை கோர முயற்சிக்கிறார். இந்த நேரத்தில் அவர் தனது தொழில்முறை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கு இடையில் ஒரு குறுக்கு வழியில் இருக்கிறார், மேலும் துரோகமும் முன்னால் நுழைகிறது. பாரிஸில் உள்ள சவோயரில் உள்ள அனைவரும் சில்வியுடன் சேர நிறுவனத்தை விட்டு வெளியேறுகிறார்கள், மேட்லைன் வீலரை மட்டும் விட்டு விடுகிறார்கள். இதன் விளைவாக எமிலி 2 முறை பணி நீக்கம் செய்யப்பட்டார், ஆனால் அது எப்போதும் வேலை செய்யாது. மேலும் ஈவில் கோபுரத்திலிருந்து விழுவதை அவள் கற்பனை செய்தபோது அவள் ஒரு நிறுவனத்திலிருந்து பணி நீக்கம் செய்யப்பட்ட குழியில் விழுந்தாள். ஆனால் டீரன் ஸ்டார் நெட்ஃபிளிக்ஸ் நிறைய பணம் செலவழிக்க விரும்புகிறார், எனவே மீண்டும் ஒரு குறுக்கு வழியில் ஒரு சுழற்சியில் சிக்கிக்கொண்டோம், மேலும் அனைத்து அத்தியாயங்களும் வீணாகின்றன. மேட்லைனும் எமிலியும் ஏறக்குறைய முழு அத்தியாயத்தையும் தங்கள் அலுவலகத்தில் செலவிடுகிறார்கள். எமிலி பூனை வடிகட்டியில் சிக்கிக்கொண்டிருக்கும் போது புறாவை பயமுறுத்த முயற்சிக்கிறார்கள். மக்கள் தொடர்பு நிறுவனங்கள் எப்படி இருக்க வேண்டும்? 5 எபிசோட்கள் கொண்ட தொடரை 10 எபிசோட்களாக விரிவுபடுத்தி எமிலியில் மட்டுமே கவனம் செலுத்தி என்ன காட்ட முடியும் என்பதை விரிவுபடுத்துகிறார்கள். மிண்டி சென் என்ற கதாபாத்திரம் தனது இலக்குகளை தொடர்ந்து அவற்றுடன் நின்று எமிலி மற்றும் அவரது புதிய காதலனுடன் முக்கோண காதலில் முடிந்தது. முன்பு கூறியது போல் எமிலி தான் பிரச்சினை, எல்லாமே அவளை சுற்றியே இருக்கிறது. அவளது சக பணியாளர்கள் கூட அவளை ஒரு மேதை என்று புகழ்கிறார்கள், ஆனால் எழுத்தாளர்கள் பிரெஞ்சுக்காரர்களை எப்படி ஊமையாக்கினார்கள்? ஒரு அமெரிக்கர் எல்லோரையும் விட மிகவும் புத்திசாலி என்று காட்டுகிறார்கள் என்பதை இது காட்டுகிறது. எமிலி அருகில் இருக்கும் போது இந்த சீசனில் நிகழ்ச்சியை தாங்கக்கூடியதாக மாற்றும் ஒரு நபர் இருக்கிறார். ஆம், இந்த விவாதத்தின் பொருள் ஆல்ஃபி. அவரது கவர்ச்சியான தோற்றம் மற்றும் ஆணவத்தால் நீங்கள் அவரை பார்க்காமல் இருக்க முடியாது. இது எமிலியை ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு ஆச்சரியப்படுத்துகிறது. இருப்பினும் படைப்பாளிகள் செக்ஸ் மற்றும் நகரத்தின் பாரம்பரிய வழிகளை இன்னும் அடைய வேண்டும். பல வருடங்களுக்கு பிறகு கேரி, பிக், எய்டன் போன்ற இன்னொரு முக்கோண காதல் நமக்கு தேவையில்லை. எமிலி மற்றும் கேப்ரியல் ஒரு திரைப்படத்திற்கு செல்லும் எபிசோடில் 2 பேர் ஒருவருக்கொருவர் தங்கள் இயல்பான ஈர்ப்பை எதிர்த்து போராட முயற்சிக்கும் கதையை அனைவரும் ரசிப்பதாக அவர் எமிலியிடம் கூறுகிறார். உண்மையில் அவர் அவற்றை பற்றி விவாதிக்கிறார் என்பதை நாம் முழுவதுமாக உணர்கிறோம். இருப்பினும் இந்த நேரத்திற்கு பிறகு புதிர்கள் நிறைந்த விவாதத்தை அல்ல, உண்மைத்தன்மையை எதிர்பார்க்கலாம். துரதிருஷ்டவசமாக எமிலியின் வருத்தம் இந்த நேரத்தில் காலின்ஸை இன்னும் குறைவாக ரசிக்க வைக்கிறது. சீரியஸ் சூழ்நிலையில் அவள் சிரித்தால் எரிச்சலாகத்தான் இருக்கும்.
இது மிகவும் தீவிரமான காட்சிகளை கூட அபத்தமாக்குகிறது. இந்த தொடர் பிலிப்பைன் லெராய் பியூலியு, ஆஷ்லே பார்க், லூகாஸ் பிராவோ, கேமில் ரசாத் மற்றும் லூசியன் லாவிஸ்கவுன் ஆகியோரால் நடித்த துணை கதாபாத்திரங்களை கூட அவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாத சதிகளுடன் வீணடிக்கிறது. இந்த நேரத்தில் காமில் ஒரு லெஸ்பியன் கோணத்தையும் பெறுகிறார். இது ஒரு சுவாரஸ்யமான வளைவாக இருந்திருக்கலாம். இருப்பினும் சீசன் ஃபைனல் கிளிஃப்ஹேங்கர் வேறுவிதமாக கூறுகிறார், மேலும் அவரது கதாபாத்திரத்திற்காக நீங்கள் மிகவும் வருத்தப்படுவீர்கள்.